கருதி மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக சிவராஜன் அவர்கள் வருகிறார்கள். ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாது எதையும் நாடாது, இத்தனையும் தேடாது எதையும் நாடாது, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, நம் இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பதிகமாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதிகமாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதிகமாவன சீதாராம். இந்தியா என்பதுதான் அவர் வீடு, நம் இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனதுடனே, கண்ணும் கருத்துடனே காக்கும் மனதுடனே எண்ணும் தலைவர் எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எல்லாருக்கும் நல்லவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லாருக்கும் நல்லவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லார் நலமுடனே எல்லோர் இதயத்திலும், எல்லார் நலமுடனே எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. காமராஜா எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. மேலே பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா சட்டை தொலைன்னு பெரிய சட்டையை போட்டிருப்பார். அவருடைய கைகள் பார்த்தீங்கன்னா நீண்டு இருக்கும், பெரிய கைகள், நல்லா வாட்ட சாட்டமான பெரிய ஆள். அவருடைய கைகள் நீண்டு இருக்கும், ஆனால் தவறான செயல்களுக்காக ஒருபோதும் அவருடைய கை நீண்டதில்லை. அதுதான் சரித்திரம். அவர் இறக்கும் பொழுது, பெருந்தலைவர் காமராஜரை இறக்கும் பொழுது அவருடைய வீடை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்று சொன்னால், வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை, வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை, தனக்காக வாழ்ந்தவர்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பதில்லைங்கிற ஒரு மிகப்பெரிய உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு காமராஜர் ஐயா. அதனால அடுத்த தலைமுறைக்கு நீங்க எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னா, பெற்றோர்களே, பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன், குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல், குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் அப்துல் கலாம், காமராஜர் ஐயா போன்ற தேச தலைவர்களை சுட்டிக்காட்டி வளருங்கள். அப்பதான் நம்ம நாடு நல்லா இருக்கும். அருமைங்க, ஆரம்பிங்க.
அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று வலம் வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று வலம் வந்து புகழ் படைத்தாய். தம்பிக்கு உடனிருந்து வள்ளியை மனம் முடித்தாய், தர்மத்தின் கீதை தன்னை தமிழனும் இசையின் வடிவினில் வழியில் பூமிக்கு சுவாமிக்கு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே, கணபதியே. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. எவ்வளோங்க ஐயா சட்டையில வந்து கொடுத்துட்டு போனுங்க? இங்க வாங்க ஐயா. 200 ரூபா. எவ்வளோங்க பாத்துக்கிட்டயா? எவ்வளோங்கய்யா? அவரே ஒரு கிறக்கத்துல இருக்கிறாரு. காலையில எந்திரிச்சுதான் பாப்பாரு, ஆத்தாடி இவ்வளவா கொடுத்தேன். எவ்வளவுயா? 500 ரூபா. 500 ரூபா கொடுத்துருக்காங்க. 500 ரூபா கொடுத்த அந்த வள்ளலுக்கு பெரிய கைத்தல கொடுங்க. ஆனா ஒரு நிமிஷம் ஐயா, எஸ்கூஸ் மீ, ஒரு நிமிஷம் நினைங்க. நல்ல வேலை நீங்க கொடுத்தீங்க ஐயா. நீங்க கொடுக்காட்டி அவர் இன்னும் 15 பாட்டு பாடுவார். பாட்டிலே வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னடா காமராஜர் பாட்டு பாடுறோம், ஒருத்தரும் கை தூக்கு அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க நடுவர் இவ்வளவு நேரம் பேசினங்க ஐயா. அந்த 500ல ஒரு 100 அங்க வெட்டியிருக்கலாம் இல்ல? அவர் பாக்குறாரு, அது 500னே நாளைக்கு வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட செருப்படி வாங்கிட்டு நைட்டோட நைட்டா அந்த 500 ரூபாயை வட்டி முதலுமா நான் 700 ரூபாயை வாங்க போறேம்மா அப்படின்னு பாக்குறாரு. ஐயாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கொடுத்துருங்க. நன்றி நன்றி. இனிமே நீங்க மேடைக்கு வந்து நன்கொடை வழங்குபவர்கள், அன்பளிப்பு வழங்குபவர்கள் வரிசையாக வரலாம். பெண்கள் எல்லாம் ரூபா நோட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் கிடக்கிற காது கிடக்கிற கலட்டி கொடுத்தாலும் நாங்க பெருந்தன்மையுடன் வாங்கிக் கொள்வோம் அப்படிங்கறத மட்டும் விழா கமிட்டியாளர் கூட்ட நெரிசல்ல சிக்கிடாம வரிசையா வாங்க. ஆஹா இல்ல, விழா கமிட்டியாளர் பாக்குறாங்க, பேமெண்ட்டை விட அதிகமா சம்பாத்தி பண்ணிடுவாங்க போலயே. ஆனா நீங்க அப்படி நினைக்காதீங்கய்யா. இந்த மேடையில பேசுறதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் முக்கியமான பாயிண்ட். இந்த மேடையில பொருளாளர் யாரு? பை வச்சிருக்க நீங்க தானே பொருளாளர். இந்த மேடையில பேசுறதுக்கு அன்னபாரதிக்கு மட்டும் இல்ல, இந்த டீமுக்கே 10 பைசா பணம் வேண்டாம். 10 பைசா வேண்டாம். இருமா வாங்கி கொடுத்துருந்தேன். இரு என்ன, செட்டியாபாத்து பக்கத்துல ஒரு 10 சென்ட் இடம் என் பேர்ல எழுதி வைங்க. ஓஹோ, அதுக்கு அந்த அக்கா பாக்குது, 10 சென்டா வேணா பெர்ஃப்யூம் சென்ட வேணா கொடுக்குறேன், அடிச்சுட்டு போயிட்டே இருமா அப்படிங்கிறது அந்த அக்கா. உண்மையிலே அள்ளி கொடுக்கும் வள்ளல்களாகவும் நகைச்சுவைக்கு சிரிக்கக்கூடிய அன்புள்ள சொந்தங்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிடுறேன். அடுத்து வயலட் சட்டை எஞ்சிட்டார். அவரு பணம் கொடுக்க எந்திக்கல, கொடுத்த 500 ரூபா வாங்க வந்திக்கிறார். அப்படிலாம் கொடுத்துடலாம். ஆரம்பிச்சிடலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. எல்லாம் அல்ல எல்லாவுமான 5 வீட்டு சுவாமியினுடைய அருள் பொற்பாதத்தை வணங்கி இங்கே அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்தினை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக கோடி பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அணிக்கு வலிமை சேர்க்க அமர்ந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதரர் ஜபாஷின் அவர்களே, இந்த முன்னணி பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடு போற்றும் நல்லவர் வல்லவர், சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி கொடியை நாட்டி இன்றைக்கு பட்டிமன்ற உலகில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கே டிவி புகழ், கலக்கப்போவது யாரு புகழ், சமீபத்தில் 2-3 திரைப்படங்களில் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன திரை வண்ணத்திரை எல்லா அனைத்து டிவிகளிலும் இன்றைக்கு. ஒரு நிமிஷம், எவ்வளவு பேசினா என்ன, எனக்கு 500 ரூபா வரல, அங்கதானே 500 ரூபா வந்திருக்கு. என்னத்தாங்க டிவி புகழ்னா என்ன, அப்படி வந்துடாதானி பாப்போம். அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகவும் அழகான அருமையான நடுவர் அன்பு சகோதரி அன்னபாரதி அவர்களே, வணக்கம். வணக்கங்க வணக்கங்க. இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்விற்கு பின்னணி இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ராஜு அவர்களே, இத்தனைக்கு மேலாக எதிரணியில் 2 பேச்சாளர் இருக்காங்க. ஆமா, மறந்துட்டீங்களா? மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்புதான் 2 பேரும் பேச வந்திருக்காங்க. ஆமா, அதுலயும் 2 பேரும் உட்கார்ந்துருக்க சைஸை பாருங்கக்கா. அதுலயும் ரோஹிணி உட்கார்ந்துருக்க சைஸை பாருங்கக்கா. எங்க வீட்டுல கிச்சன்ல அரிசி மூட்டையை இப்படிதான் சரிச்சு போட்டிருக்கோம். அரிசி மூட்டையை இப்படியா சமைச்சு போட்டிருக்கு? இப்படியா தான் இருக்கும். இவங்க ஒரு மேனாமினிக்கு
அவ ஒரு சிங்கிடு மினிக்கு. உண்மையை பேச வந்திருக்கு. நாங்க 2 பேரும் அணி நடுவர் அவர்களே. நீ அணி, அந்த 2 சனி. என்னங்க இவ்வளவு நேரம் நல்லா தானங்க பேசிட்டு இருந்தீங்க? அவர் எழும்புறாரு படுக்கிறாரு, எழும்புறாரு படுக்கிறாரு. என்னன்னாலும் ஐயாவை எழுப்ப முடியாது. ஏன்னா 2000 ரூபாய் நினைக்கிறேன். அருமையான தலைப்பு. தெரியாது, ஒரு குத்து மதிப்பா 2000. ஓகே. ஆனால் இந்த அருமையான நிகழ்விற்கு காவல்துறை பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் நேரம் முடிவடைந்து விட்டது. அதற்கு மேலாக தூத்துக்குடி மாநகரத்தில் இருந்து காவல்துறை உதவி ஆய்வாளராக இந்த மண்ணிற்கு வந்து காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஐயா குமார் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தது திருமணத்திற்கு முன்பா பின்பா? அவ்வளவுதாங்க. கல்யாணம் சொன்னாலே நடுவர் அவர்களே, ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை கரம் பிடிக்கின்ற போது அவனது இறுதி காலம் வரையிலும் அந்த மனைவியால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, கணவனுக்கு மரியாதையாக கொடுத்து அந்த குடும்பம் இறுதி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொள்ளலாம். நடுவர் அவர்களே, எத்தனை ஆண்கள் இங்கே இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? திருமணத்துக்கு முன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பா. நடுவர் அவர்களே, கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. ஒரு சட்டங்கள் தர்மங்கள் தேவையில்லை, இங்கு சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 எல்லா லா லா மா 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 ஓ ஓ ஓ ஏ ஏ ஓ. ஐயா, இது இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளவு ஜாலியா இருந்தா நடுவர்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எப்போ ஒரு பொண்ணுக்கு கழுத்துல போய் தாலி கட்டுனானோ அதோட அவனுக்கு மகிழ்ச்சி குழி தோண்டி புதைக்கப்பட்டது. எதுக்குப்பா? ஒரு மஞ்ச கயிறை எடுத்து 5 வீட்டு சாமியை நினைச்சு நம்ம வலது கையில கட்டுனா அது காப்பு. அதே மஞ்ச கயிறை ஒரு பொண்ணுக்கு கழுத்துல போய் கட்டுனா நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு ஆப்பு ஆப்பு. நானும் சொல்லுவேன், மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? மின்சாரம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எல்லாம் குளிர்விட்டு போயிருது. சம்சாரம் இல்லைன்னா வீட்டுல இருக்க புருஷன் குளிர்விட்டு போயிருந்தாரு. அக்கா, இதெல்லாம் புது ஜோக்குக்கா, கொஞ்சம் கைத்தட்டல கொடுக்கா. பாவம் காணானு அவங்க யோசிக்கிறாங்க, இது என்ன ஜோக்கு தானா முதல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஏடிஎஸ் சவுண்ட்ஸுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க, சவுண்ட்ஸ்காரருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நாங்க உண்மையிலேயே அதிகமா என் மனைவியை காதலிக்கிறத விடவும் நாங்க இந்த மைக்கை தான் காதலிப்போம். டெய்லி எங்களுக்கு நிகழ்ச்சி இதுதான், வாழ்க்கை சோறு. இது மனைவி நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா கனெக்ஷனோட இருக்கு. ஆமா, நல்ல மைக். ஆடியோ செட்காரர் இன்னொரு ஜோரா நல்லா கைத்தட்டு கொடுத்துருங்க. உண்மை பிளாக் நல்லா கொடுங்க, அருமையா இருக்கு மைக். போன வாரம் தஞ்சாவூர்ல ஒரு பட்டிமன்றம் மேடை போட்டிருக்காங்க, அங்க மேடை போடல, ஓபன் ஸ்டேஜ்ல பேச சொன்னாங்க. நானும் மைக் எடுத்து பேசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு மழை வந்துட்டு செட்டுக்காரர் ஓடி வந்து எனக்கு கொடை பிடிச்சாரு. நான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு கொடை பிடிக்காதுங்க, ராஜண்ணா வச்சிருக்க பேடு 2 லட்சம் ரூபா, மழை தண்ணி விடுதுன்னா அதை ஆக்கிற கடையில் தான் போடணும். ஆமா, அவருக்கு கொண்டு கொடை பிடிங்க. செட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? போல கெருக்கு போயல, உனக்கால கொடை பிடிக்க, என் மைக்கு நனைஞ்சிடப்படாதுக்கு புது பாத்துக்கான்னாரு. நல்ல சவுண்ட்ஸ். கும்பகோணத்துல ஒரு பட்டிமன்றம், மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சேன். வாலியும் குறைவா இருந்து செட்டுக்காரன் சொன்னேன், அண்ணாச்சி கொஞ்சம் ஏத்துங்க. அவரு ஒரு குட்டியானே கொண்டு வந்து அவ்வளோ ஏற்றி கொண்டு போயிட்டாரு. நான் பின்னாடியே ஓட்டிருக்கேன், அண்ணாச்சி வாலியுமே தான் ஏற்ற சொன்னேன். இதை முதல்ல சொல்லப்படாதாங்க. நல்ல ரசிகர்கள், உண்மையிலே பாரதி நல்ல ரசிகர்கள். இன்னைக்கு ஆடியன்ஸும் நல்லா இருக்கு, ஆடியோவும் நல்லா இருக்கு. உங்களுக்கே ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னா ஒரு சின்ன ஜோக்கு சொன்னாலும் நகைச்சுவை சொன்னாலும் நல்லா சிரிக்கிறீங்க. சில ஊருக்கெல்லாம் போனா சிரிக்கவே மாட்டாங்க. இந்த தமிழகத்துல வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஜெயித்துட்டு வந்த ஒரே பட்டிமன்றம் நாங்களா தான் இருக்கும். ஒரு பெண்களும் சரி ஆண்களும் சரி சிரிக்கவே மாட்டாங்கக்கா. இந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த இளா வீட்டுக்கு வந்த போலே இருப்பா, இப்படியே இருப்பா. நாளானைக்கு வேதாரண்யம் தான். ஆனா ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா அடிச்சவன் போலே இருப்பா, அப்படியே இருப்பான். எங்க கூடி பேச கிச்சு கிச்சு முட்டினாலும் சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக சிரிக்கிறீர்கள். அந்த வாய் விட்டு அதை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்?
முந்தானத்து ஒரு மேடையில சொல்லி மாட்டிக்கிட்டேங்க. எப்படி? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டேன். கீழ இருந்து ஒருத்தர் சூப்பர் தங்கச்சி, அருமை தங்கச்சி. நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டி கொச்சிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. அதை மட்டும் நான் சொல்லவே நல்லா சிரிக்க சொன்னது எதுக்குன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இப்ப நம்ம சிரிப்பு என்பதே மறந்து விட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் நல்ல டிப்ஸ் ஒன்று சொல்றேன் அண்ணாஜி. நீங்க நல்லா கைதட்டி சிரிச்சீங்கன்னா உங்க சொட்ட தலையில முடி வளருமா. அப்படியா? ஆமா, அமெரிக்காரன் சொல்லியிருக்கான். உங்களுக்கு சுகர் இருந்தா உடனே 10% குறைஞ்சு போயிடும், பிரஷரும் உடனே குறைஞ்சிருமா. பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேங்க, நீங்க நல்லா கைதட்டி நல்லா சிரிச்சீங்கன்னா உங்க தலைமுடி 2 அடிக்கு வளருமா. அக்கா கேட்டுக்கோங்கக்கா. அதுல ஒரு அக்கா இப்பவுமே இழுத்து பாக்கு. ஏக்கா இப்ப இழுத்து பார்க்க கூடாது, நான் துட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு இழுத்து பாருங்க, சௌரி முடியா இருந்தா சௌரியமா வரும். இப்படிதான் பரமக்குடியில ஒரு பட்டிமன்றம் அண்ணாச்சி. ஆண்கள்லாம் நல்லா கைதட்டி சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடியதெல்லாம் இனி ஆம்பளை பிள்ளைகளா பிறக்கும். வயசான 70 வயசு தாத்தா வரைக்கும் நல்லா கை தட்டினாரு, ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தட்டவே இல்லை. எனக்கு கோவம்னா கோவம் அண்ணாச்சி. எல்லா ஆண்களும் கை தட்டிட்டாங்களே, வயசான தாத்தா வரைக்கும் கை தட்டிட்டாங்களே, இனி பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா பிறக்குமேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், போல கிறுக்கு போயில நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 4 மாசம் ஆச்சு, எங்க குடி சிரிக்க மாதிரி கைதட்ட. நான் நல்ல ரசிகர்கள், பெண்கள்லாம் நல்ல பாயெல்லாம் எடுத்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. திசைவளையில ஒரு பட்டிமன்றம், இப்படிதான் மணல் அடிச்சு போட்டு பட்டிமன்றம் நடந்துகிட்டே இருந்து பின்னாடி நிறைய முன்னாடி சின்ன பயல்வலா உட்கார்ந்துருந்தான். நான் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி திடீர்னு கரண்ட் போயிட்டு முன்னாடி இருந்த பயல்வலா என்னச்சுதான் தெரியுமா, ஆளுக்கு ஒரு குத்து மண் அள்ளி ஸ்டேஜில் இறங்கிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து எங்க அண்ணன் கொட்டாய் விடுறதுக்கு ஆணி வாயை பழந்தாரு, வாயெல்லாம் மண்ணு. வாய்ப்பு இல்லையே ஜெபாஸ்டின் சார், ஒரு அணுவும் போட்டார். ஆனா அந்த திசைவளையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள்லாம் டவலை விரிச்சு போட்டு இருந்து பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு ஆளு திடீர்னு எழும்பினாரு, டவலை உதறினாரு, தோல்ல போட்டாரு, விறுவிறுன்னு எங்களை மேடையில வந்து அப்படி உருன்னு உத்து பார்த்தாரு. நான் கேட்டேன், அண்ணாச்சி என்ன தேடுறியானே. இல்ல நீங்க என்ன போலியாக்கம் அப்படின்னு ஓடி போய் படுத்துக்கிட்டாரு. ஆனா இதெல்லாம் நல்ல கூட்டம், திருக்கூட்டம், ஆலயத்திற்கு வந்து அந்த இறைவனை தரிசிக்க வந்திருக்க கூட்டம், நமது கதையும் கேட்க வந்திருக்க கூட்டம். எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு போயிருக்க. அப்படியா? வெரி குட். ஒரே ஒரு கதை கல்யாணம் ஆயிருக்கு. வேற என்ன, மைக் செட்டுக்காரருக்கு என்ன 9 தடவை ஆகும்? எல்லாருக்கும் ஒரு தடவை தாங்க ஆகும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டா போய் நிற்பேன். பிச்சை எடுக்கவா? பஸ் ஸ்டாண்ட் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்பேன். அப்போ புதுசா கல்யாணமான ஜோடிகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா போல வயசான காலங்களில் என்ன இறக்கியிருந்தாங்க, TVS 50 XL சேம்பு இதுதான் இறக்கியிருந்தாங்க. அப்படியே பின்னாடி மனைவி நினைச்சிருப்பாங்க, நேராக தான் இருந்து அப்படியே அணைச்சி கூட்டிட்டு போவாங்க. பின்னாடி இருக்கவங்க பிடிமானத்துக்காக வயிற்று அணைச்சி பிடிச்சி போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்க காலத்தில் ஸ்ப்ளெண்டர் வந்து அதுவும் இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம். ஆனா இப்போ கல்யாணமான ஜோடிகள் பைக்கில் தான் போறாங்க. பார்த்துருக்கீங்களா? பைக்கு ஓட்டிட்டு போறோம், எங்க கிடக்கான் தெரியுமா? அங்கதான் விழுந்து கிடக்கும், அங்க விழுந்து கிடக்கும். இப்படியேதான் பொண்டாட்டி எங்க இருக்கா தெரியுமா? ஒரு சீட்டு ஒரு 3 அடிக்கு தூக்கி வச்சிருக்கான். அப்படி அவ்வளவு தூக்கி கொண்டு மேல கொண்டு இழுத்து வச்சிருக்கான். அங்க இருக்கவளுக்கு அவனுக்கு இடுப்பு எட்டுமா? எட்டாது. எங்க பிடிச்சிருக்கா? ஓட்டிட்டு போறவனுக்கு தொண்டைக்குழியே பிடிச்சிருக்கா. பிடிச்ச உடனே ஒரு வார்த்தையும் பேச முடியாம ஆக்சிலேட்டர் திருக்கோ பாரு, வண்டி 100ல போவோம், வரும்போது 108ல யாரையும் வருவா மாறு. இந்த காட்சியை நானும் பாப்பனா? நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்காதா? கடவுள் நினைத்தான், மன நாள் கொடுத்தான், வாழ்க்கை ஒன்றானது, தலைமகனே நீ வாழ்கவே, அவனே நினைத்தான், உறவை கொடுத்தான், இரண்டும் ஒன்றானது, திருமகனே நீ வாழ்கவே, 1000 காலமே வாழ்கவே திருமணம். அருமை அருமை. அழகாக சந்தோஷமா இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம். நானும் கல்யாணத்தன்னைக்கு நல்லா குளிச்சேன். அன்னைக்கு தான் குளிச்சிருக்கீங்க? அன்னைக்கு ஆல் கிளியர் ஷேம்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சேன். குளிச்சு முடிஞ்ச உடனே எங்க அப்பா தங்கச்சி நாடாரி எனக்கு ஒரு பெரிய மாலையை கொண்டு கழுத்துக்கு போட்டார். இந்த கிடாவை குளிப்பாட்டி வெட்டு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு நானும் குளிப்பாட்டி எடுத்து மேடையில போய் உட்காந்துருக்கேன். எங்க உட்காந்துருக்கேன்? மேடையில. அதுக்கு முன்னாடி கீழே இறங்கி நின்னேன். எனக்கு மச்சினமாறு 4 பேர் இருந்தான். சரி. எனக்கு அவசரம், பாத்ரூம் போகணுமா? அந்த அவசரம் இல்ல, இது தாலியை கட்ட போற அவசரம். ஆமா, நானும் மனவரையில உட்கார்ந்துருக்கேனா, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு பனியே, பட்டு சட்டி எல்லாம் பட்டு பட்டா போட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன் எதிர்த்த ரூம்ல. சரி. ஏன் பொண்டாட்டி பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியுமாக்கா? எங்க பத்திரிக்கை வச்சீங்க? ஐயா, அடுத்த கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அடுத்த கல்யாணமா? மனவரையில உட்கார்ந்துருக்கேன். என் மனைவி அப்படியே நடந்து வந்தா. சரி. சூப்பரா நடந்து வந்தா.
மணவரை நடந்து வந்து என் பக்கத்துல வந்து உட்காரவும் மணவரை இடிஞ்சு என் தலைமையிலே விழுந்துட்டு. அப்பதான் எட்டி பார்த்தேன், இவ டன் கணக்குல வெயிட்டா இருந்திருக்கா. எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு இந்த தரகரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஏன்டா போட்டோவை தரும்போது சொன்னான், ஏலே சிவராஜா உன் பொண்டாட்டிய சொண்டுனா ரத்தம் வரும்ல, வெளுன்னு தான் இருப்பாளே, நம்ம அன்னபாரதி கலர்ல தான் இருப்பாளேன்னா. நானும் மணவரையில போய் எட்டி பார்க்கேன். ஏக்கா இந்த பேதியில போல பகல்ல பார்க்கணுனாலே பந்தங்குளி தீச்சு தான் பார்க்கணும். ஒரு தகரடப்பா கலரை என் தலையில கட்டிச்சு விட்டான். நானும் இங்க உட்கார்ந்துருந்தேன். இத்தரவுல அப்படி வந்தா. சரி. ஆனா சத்தியமானாச்சி, உங்க சத்தியமா நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டவே இல்லைன்னாச்சி. அப்படியா? ஆமா. இந்த உங்களுக்கு அடுத்த இது வந்துருச்சு 500 ரூபா. வந்தவன் போனவன் கட்டி விட்டானு சொல்லப்படாது. அந்த 500 அடுத்த 500 வேணுமா வேண்டாமா? அவர் கொண்டு வந்துட்டாரு. பட் ஆனா யாருக்கு கொடுக்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு டைரக்டா அவங்க வீட்டுக்காரம்மாட்டே போய் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சரி, நீ உங்க பொண்டாட்டி தாலி கட்டலையா? கட்டவே இல்லை. இப்ப சிவராஜனுக்கு எல்லா ஸ்கிரிப்டும் மறந்துருச்சு. எங்க அந்த 500 ரூபா? நான் ஒரு ஃப்ளோல போகும், டைமே குறவுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஏன் தெரியுமா என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டலைன்னு சொன்னேன். நீங்க தாலியை கட்டி ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்திருந்தேன். தரையில ஒரு ஓம குண்டத்தை வளர்த்தாரு. சரி. என்ன இளவல்லாம அள்ளி உள்ள போட்டார். சுக்லாம்பர்தம் நமஸ்கிருஷம் சசிவர்ணம் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் சுக்லாம்பர்தம் சசிவர்ணம் நமஸ்கிருஷம் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் ஸ்வாஹா. அவரு விளங்க மாட்டாய்ன்னு சொன்னா எனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சத்தியமா நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டல. பாரு, யாரு தாலி கட்டினா? அப்படின்னா ஐயரா? நான் தான் கட்டுனேன். நீங்க தான் தாலி. ஐயர் வாங்கின சம்பளத்துக்கு மந்திரம் சொல்லணும் பாத்தீங்களா? இப்படி தாலி எடுத்து என் கையில தந்து அப்படியே கொண்டு வந்தார். மாங்கல்யம் தந்துனானே நம்ம ஜீவன கேதுனா தந்தைய பத்ராணி சுபகே அப்படியே கொண்டு போனேன். பின்னாடி எங்க அக்காவும் தங்கச்சியும் நின்னா அவ 2 பேரும் வாங்கி அந்த முடிச்ச போட்டா நான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நான் தாலி கட்டவே இல்லை. தாலி கட்டும் போது ஐயர் சொன்னார், நல்ல நேரம் முடிய போகுதே, நல்ல நேரம் முடிய போகுது. இல்ல மாப்பிள்ள சிவராஜா உனக்கு நல்ல நேரம் இன்னையோட முடிய போகலன்னார். நான் தாலியை கட்டுனே, எனக்கு நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆமா, ஒரு வழியா தாலியை கட்டி இந்த பேதியில போல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி, யாரு? மனைவிங்க, என் பொண்டாட்டி தான். செட்டுக்காரனே அழகா ஒரு பாட்டை போட்டார். மணமகளே மருமகளே வா வா, வா வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து. ஐயா ஒரு வார்த்தை சொல்லப்படாத. இப்ப எல்லாம் விழுந்து சாவ பார்த்தனே. நீங்க இருந்து பிரச்சனை இல்ல, ஐயா அங்க பதறி போய் கிடக்கிறது எந்திரிச்சது ஒரு குத்தம்மாயா. அவரு அங்கிட்டு திரும்பிட்டார். என் மனைவி வலது காலை எடுத்து படியில வச்சா படி இத்து நுறங்கியே போயிட்டு. அவ்வளவு பவரா? ஆமா. எங்க அம்மா பேரு காசிதங்க நடாச்சி சும்மா தானே இருந்திருக்கணும். அவ ஆரத்தி எடுக்கு சிக்கடு 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 வாடி வந்தா. குடும்பமே ஒரு ஆடுகாலி குடும்பம் போலக்கா. நல்ல குடும்பம். என் மனைவி மாணி ஒரு தும்மு தும்முனா எங்க அம்மா எழுத்த விட்டு கூரையில போய் விழுந்து கிடக்கா. சுனாமியோட கடுவேக நடுவரவர்களே, ஒரு யானி வச்சுதான் இறக்கி கொண்டு வந்திருந்து இந்த உருவத்தை வீட்டுக்குள்ள கொண்டு போடுமே. நிலவாசல் வழியா உருவம் பொருள போய்கிடாது. சண்டாளி கண்டமான விரிஞ்சு போய் இருந்திருக்கா. ஒரு கொத்தனார கூட்டிட்டு வந்து நிலையில இடிச்சு பேத்து உள்ள கொண்டு போயிருந்து இவ்வளவு நீளத்துக்கு ஒரு குத்து விளக்கு கொண்டு வந்தா. அதை அங்க கொண்டு வச்சா. எங்க மூத்த அக்கா சொன்னா, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கா. இது மகாலட்சுமி அக்கா மண்ணெண்ண பேர்ல வீட்டுக்கு வந்திருக்கா. போய் விளக்க கொளுத்தமான்னா என் பொண்டாட்டி குத்து விளக்க சுத்தி சுத்தி வாரா. நான் என்னமா தேடுதான்னு அது குத்து விளக்க ஏத்த சொன்னாங்க. சுச்சி எங்க இருக்குன்னு பாக்கேன். ஆனா ஒரு ஜோக்க சொல்லி ஐயா வெளிப்பூட்டிங்களே. அவர் பாவம் எந்திரிச்சா ஒரு வேட்டியை பிடிச்சுக்கிட்டு எங்க நடுவரவர்களே மகிழ்ச்சி இருக்கு. அதான் சொன்னா, கண்டு மயங்கவில்லை அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, வலைய விரிச்சி போட்டு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். வெளியிலே ஓனானத்தா வீட்டுக்குள்ள கட்டி போட்டேன். வேணானே சம்சாரம், ஆமானே ஆமானே ஆமோரை சன்னியாசம், வழியே அட நீ விடுடா. ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே. கேளு கேளு தம்பி, இருந்தே சேருக்குள்ளே இப்போ விழுந்தே சேருக்குள்ளே. நடுவரவர்களே, என்னை போல எத்தனையோ ஆண்மகன்கள். அந்த பையன் ஏதாவது அலாரம் வச்சிருக்கானாப்பா? இங்க பாட்டு பாடணும்னா டபக்குன்னு அவன் எந்திரிச்சிருந்தானே. அவன் டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர். அவனுக்கு புரட்டாசி பிறத்த கிடக்கு பாரு.
இப்ப ஆடி நடப்பா மாறி ஆடி ஏடாங்கம் இருப்பான். நிறைவா என்ன அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு டைம். கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் இருக்கணாச்சி. சரி, நானே என் மனைவிட்ட சொல்லிட்டு போனேன், ஏமா வேண்டாத பொருள் எதா இருந்தாதிக்கு பரல்ல போடுன்னேன். சாயங்காலம் 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன், எங்க அம்மாவை காணல. ஒரு ரூம்லையும் காணல. ஃப்ரெண்டில் வந்து பார்க்க பரன்ல ஒரு சத்தை கேட்க, யார் ராஜா ஏ சிவராஜன், ஏம்மா நீங்கள் வயசான காலத்தில் இங்கே வந்து படுத்திருக்கீங்க. நானா படுக்கல, உன் பொண்டாட்டி தான் என்ன தூக்கி இறஞ்சான். ஒரு யானி வச்சு இறங்கி கொண்டு வந்து செலுத்தங்கம் சும்மா படுத்திருந்த எங்க அம்மாவை தூக்கி நீ ஏம்மா பரன்ல போட்டானே, நீ தானே சொன்னிரு தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி பரன்ல போட்டு உங்க அம்மா சும்மா தான் கிடந்து இருப்பிட்டு கிடந்தா அதான் போட்டேன்னா. கொலைகாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களே நடுவர்களே. சரி, இங்க நான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். நல்லா கேளுங்க. இப்ப திருமணமான ஆண்களும் நிறைய பேர் இருக்கீங்க, திருமணமான பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா. ஆனா தலைப்பை இப்படி போட்டிருக்கவே வேண்டாம். தலைப்பை எப்படி போட்டிருக்கலாம்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா அவன் விளங்குவானா விளங்க மாட்டானே போட்டிருக்கலாம். இப்ப எப்படி இருக்குன்னு நான் இப்ப சொல்லிடலாமா? திருமணமான ஆண்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்னாச்சு? 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வாச்சிருக்க குண்டமா தான் அதே பொண்டாட்டி தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள்லாம் கை தூங்க பார்ப்போம். ஒருத்தரும் தூக்கல, யாருமே தூக்கல, வாய்ப்பே இல்ல. இந்த ப்ளூ சட்டக்காரெல்லாம் தூக்க மாட்டாரு, ஏன்னா பக்கத்துல ஒரு ஒய்ஃப் இல்ல நினைக்கிறேன். இந்த கிளம்பி போயாச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்பா அப்படின்னு. செட்டியாபத்துல தப்பா கழிச்சு பாருங்க, ஐயா எல்லாம் யாருமே தூக்கல. ஐயா கையை எங்கெல்லாம் வச்சுக்க எங்க கொடுத்துக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு. பெட்டியை தூக்கிட்டு உங்க ஐயா விட்டு கிளம்பிருங்க. ஆமா, இதான் வாய்ப்பு. கிட்ட கேட்டு பாருங்க. சரி, பெண்களும் நல்லா கலகலன்னு நல்லா சிரிக்காங்களா, அவங்கள பார்த்து இதே கேள்வி கேட்பேன். இப்ப பாருங்க, எங்க பெண்கள் மனசு இதுதான். பெண்கள் 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வாச்சிருக்க சொட்டத்தலையும் தான் அதே புருஷன் தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா வரணும்னு ஆசைப்படுற பெண்கள்லாம் அப்படியே ஐயே நினைச்சு கை தூக்க பார்ப்போம். பரவாயில்லையா? 1 2 3 7 8 9 10 அங்க 11 12 13 13 இங்க. ரோஹிணி நகரெட்டெல்லாம் வாங்கி போட்டாரா? ஏக்கா உங்களுக்கு ஏக்கா ஊதா கலர் நடுவர் வேற தூக்குறாரான்னு இந்த அளவா ஷார்ப்பா இருக்கிறது. அண்ணாச்சி அரிசி நான் தூக்கிடுறேன் ஐயா. ஐயோ 19 பேர் எண்ணிருக்கேன், பின்னாடி எல்லாம் கண்ணு தெரிய மாட்டாங்க. இவ்வளவு பேர் தூக்கி இருக்காங்கன்னா செட்டியாபத்துல 17 பேர் கை தூக்கி இருக்காங்க. 17 பேரை ஏன் கை தூக்கிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த கை தூக்குன 17 பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு வைப்பார். துணிக்கு நல்லா சோப் போடுவார். தூக்குவா தூக்குவா 9 கையை தூக்குவா. ஆமா 9 ஒரு 2 கையை தூக்குவா. 2 அப்படிலாம் சொல்லாதீங்க. வரும்போது பாருங்க, அங்க தவப்ப வீட்டுல இருந்து வீட்டுக்கு தாலி கட்டி வீட்டுக்கு வந்தானே பாருங்க, செண்டு போலதான் இருப்பான். பூனி ஊதி பாருங்க, உடம்புடி பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழுந்து கிடப்பான். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு பாருங்க, சண்டாளி என்னத்தை தான் தும்பான்னு தெரியாதப்பா, தின்னு பண்ணி போல போயிடுவான். இப்படிதான் வரும். என்ன வருத்தம் இருக்கும் பாருங்க நடுவரவர்களே. அதான் சொன்னா, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில், இந்த ரோஹிணி ஒரு பைத்தியக்காரி என்று பாடுங்கள் என் கல்லறையில், அந்த பைத்ரா ஒரு பைத்தியக்காரி என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது இது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. பொண்டாட்டியே போ போ போ, குழந்தையாளே வா. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் ஆஃப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பொண்டாட்டியே போ, இதுக்கு வேற வா வான்னு கீழே இருந்து வேற. அது என்ன உங்களுக்கு, அந்த மனைவினா மட்டும் டார்ச்சரா தெரியுது, குழந்தையானா மட்டும் உனக்கு ஒரு சந்தோஷமா தெரியுது? ஒரு ஃப்ளோல நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேங்க, மாமா என் தங்கச்சியை பார்த்து 4 மாசம் ஆகுது, 2 நாள் அவ வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு தோணுது, ஒரே அவா நினப்பாவே இருக்குது மாமான்னு தான் சொல்லியிருக்கேன். பின்னாடி இருந்துட்டு சொல்றாரு, கள்ளி நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன்.
பாத்தியா கைத்தட்டல் பளிச்சுன்னு வருது. சரி, திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா நான் ஒரு கேள்வியில முடிச்சேன். இப்ப வீட்டுக்குள்ள பெண்மகள் வந்த பிறகு அந்த வீட்டுல மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா ஒரு கேள்வி கேட்டுருமே. ஏக்கா மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கை தூக்குங்கக்கா பாப்போம். தூக்குங்கக்கா. செட்டியாபத்துல தூக்குவாங்க எல்லாரும். எங்க தூக்குவா? யாருமே இல்லையா நடுவர் அவர்களே? யாருமே இல்ல. ஒரு மாமனாரையும் மருமகனையும் இந்த ரூம்ல அடைச்சு போடுங்க. சரி, ஒரு குவார்டரை மட்டும் உள்ள கொடுத்துருங்க. இந்த பக்கத்துல மாமியாரே மருமகளும் இந்த ரூம்ல பூட்டி போடுங்க. காலையில விடிய காலம் திறந்து பாருங்க, இந்த ரூம் திறந்து பாருங்க, ரெண்டும் ஒன்னா கட்டி பிடிச்சி குப்புற அடிச்சு நடப்பான். இங்க இந்த ரூம்ல பாருங்க, நிச்சயமா ஒண்ணு உயிரோட இருக்கவே செய்யாது. அவ்வளவு ஒற்றுமை உங்களுக்கு. சரி, இங்க ஒரு கேள்வி கேட்கணக்கா. மாமியார் தான் நிறைய பேர் இருந்த போல இருக்கு. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன். வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா நினைக்காம மகளா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம், எங்களுக்கு சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லி ஒரு 3 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போயிறேன். அக்கா வாங்கக்கா, தயவு செய்து யாராவது வாங்கக்கா, யாராவது வாங்க, இதுக்காண்டியாவது வாங்கக்கா. எங்க வருவா வரமாட்டாள. எங்க ஒற்றுமை இருக்கவங்க ஊரா போய் இந்த கொஸ்டினை கேட்கறாரு, யார் வரமாட்டாங்கிறீங்க? வரமாட்டாங்க. சரி, மருமகளை பார்த்தும் கேட்கறேனே, இதே கேள்வி கேட்கேன். வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன், நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை, என் பிள்ளைகளெல்லாம் என் மாமியார் தான் பார்த்துக்கிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மருமக இப்ப மேடைக்கு முன்னால என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் ரோஹிணிக்க கழுத்து கிடக்க செயினை கலத்தி தாரேன். ரோஹிணி கழுத்துல கிடக்கிற செயின் அதெல்லாம் கல்யாணி கவரிங்க நினைச்சீங்களா? ஏமாத்தானா எல்லாம். ஆனா நான் என் பொண்டாட்டியை பத்தி கொஞ்சம் தரக்குறைவா பேசிவிட்டேன் நடுவர். அப்படி சொல்லுங்க, இதோட முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு பொண்டாட்டியா போட்டது இந்த செட்டியாபத்து ஐயா போட்ட பிச்சை பாருங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் என் பொண்டாட்டியை பத்தி ஒழுங்கா ஒத்துக்கிட்டு போங்க. ஜோரா நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்கக்கா என் மனைவிக்காக. நான் ஏதாவது தரக்குறையா பேசியிருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிடுங்கக்கா. ஒவ்வொரு ஆளா காலில் வந்து விழ முடியாது, மொத்தத்துல உளுந்து தொலைச்சிரு. உண்மையிலேக்கா நான் செட்டியாபத்துல பேசிட்டு இருக்கோம்ல நடுவர், எனக்கு ஊர் நாகர்கோயில் சாமிதோப்பு பக்கத்துல இருக்கு. நான் வீட்டுக்கு போறதுக்கு எப்படி விடிய காலம் 5 மணி ஆயிரும். நிச்சயமா 5 மணிக்கு வீட்டுக்கு போறது வரையிலையும் என் பொண்டாட்டி செல்லத்தங்க எனக்காக ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டாளா, விரதமா இருப்பானாச்சி. தண்ணி வர குடிக்க மாட்டான். 10 மணி பட்டினியா இருப்பா. ஏன் அப்படி? ஏன் எதுக்கு? நான் போய் தானே சோறைய பொங்கணும். பாத்திரம் கழுவிட்டு தான் சோறு பொங்குவேன். பாத்திரமும் நீங்க தான் கழுவுவீங்களா? வெளியே சொல்லப்படாது. ஆனா நான் தான் எங்க வீட்டுல பாத்திரம் எல்லாம் கழுவுறேன்னு ஒரு பயிலும் கண்டுபிடிச்சிட மாட்டேன். எப்படி? என் முன்னாடிக்கு சோத்த கலர் நைட்டியத்துக்கு நான் போட்டுக்கிடுவேன், தலையில ஒரு தலை துண்டு எடுத்து கட்டிடுவேன். அப்படி போடு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே நடுவர் அவர்களே. எங்கே நிம்மதி இருக்கிறது, எங்கே சந்தோஷம் இருக்கிறது? திருமணத்திற்கு பிறகு ஒரு சில குழந்தைகள் பிறந்தால் அதை படிக்க வைப்பதற்கு ஒரு ஆண்மகனுக்கு சோதனை எப்போது வருகிறது? திருமணத்திற்கு பிறகு. நிச்சயமா துட்டு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மைகளை வாழ வைக்க வேண்டும், இன்னைக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்மகனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. கட்டி கொடுத்தா அந்த ஆடவன் குடிகாரனா நல்லவனா கெட்டவனா என்று தெரியாது. குடிகாரனாக இருந்தால் அந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்றைய சமுதாயத்தில் பால்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கை ஒத்து போகாம எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கோர்ட்ல போய் எனக்கு டைவர்ஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திருமண வாழ்க்கை எங்கே சந்தோஷமாக இருக்கிறது, எங்கே நிம்மதியாக இருக்கிறது? நிறைவாக ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவுபட்டுறேன். நான் வீட்டுக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் உடனே பெட்ரூம்ல போய் அயர்ந்து தூங்கிட மாட்டேன். அங்கே அம்மிக்கல்லு குளவிக்கல்லு எதா இருந்தா ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் படுப்பேன். ஏன்னா 2-3 நாளா என்ன முறைச்சி பார்க்கா. நான் இதை கவனிக்காம படுத்துட்டேன்னா நாளைக்கு காலையில எங்க ஊர்ல போஸ்டர் ஒட்டிடுவாங்க, சிவராஜன் இறைவனடி சேர்ந்தார். சிவராஜன் இறைவனடியா சேர்ந்தாரு, குளவிக்கல் அடிபட்டு செத்தார். அதனால மனைவி என்பவர்கள் அன்பாக நடத்துங்கள், பொறுமையாக இருங்கள், விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் மரியாதை இல்லாம எங்க வாழ்க்கையை சோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காலத்தின் கட்டாயம் கருதி மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய முறைகளே. நன்றி, வணக்கம். பா பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம். நகைச்சுவையை சும்மா அள்ளி வீசி இருக்கிறார். நான் பாட்டு என்ன பேச்சு, எவ்வளோ விஷயங்கள்.
நான் உண்மையிலே இந்த இடத்துல நான் கேட்குறேங்க, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்குங்கக்கா. அவர் நிறைய கேட்டார், நான் இந்த இடத்துல நிரூபிக்கிறேன். செட்டியாபத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பா பின்பா இப்போ நான் கேட்டுடலாம். திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? பாட்டி எக்ஸ்கியூஸ் மீ, சம்மந்தம் பார்க்குறாங்களா? சரி, திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சு தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே சாப்பிட மாட்டாங்களா? பெண்கள் இங்க இந்த கேங்கு, அம்மா நீங்க சாப்பிட மாட்டீங்களா தாத்தா தட்டுல? நீங்க எக்ஸ்கூஸ் மீ பாட்டி, தாத்தா தட்டுல சாப்பிடாட்டாலும் பரவாயில்லங்குது. அவ பாட்டி நினைக்குது தாத்தா தட்டுல பல்லு வழக்கான தட்டுல நான் திங்க சொல்றேன். ஆனா பெண்கள் சாப்பிடுவாங்க, எச்சி தட்டுல சாப்பிடுவாங்க. சபை நாகரிகம் கருதி பெண்கள் கூச்சப்படுகிறார்கள். அப்படி எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு தட்டு கழுவுறது மிச்சம், அவ்வளவுதான். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணமான பெண்கள் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். ஏம்மா எக்ஸ்கூஸ் மீ, ஒரு கால் இன்னொரு காலை அமுக்க கூடாது, கீழே போடு, தேவையில்லாம கையை தூக்கி. யாரு காலை? யாருமே காலை அமுக்க மாட்டீங்க. எங்க உங்க பச்சை சுடிதார் எங்க போச்சு? பச்சைக்கிளி பறந்து போயிருச்சா? எங்க யாருங்க காலை அமுக்க மாட்டீங்க? தாத்தா நீங்களுமா? பாட்டி தாத்தா காலை அமுக்க மாட்டீங்க. பாட்டி பாக்குது, காலை அமுக்கணுமா? நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன், கிழவன் சிக்க மாட்டேங்க அப்படிங்குது. ஆனா பெண்களே, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலை அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆயிடலாம். நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை இந்த செட்டியாபத்துல சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 நமக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருக்கு. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், விண்ணப்பம், ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காக மாங்கு மாங்கு வாங்கு மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்காரருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா வச்சுட்டு, அவர் என்ன சொன்னாரு, ஒரு 3 முடிச்சால முட்டாளா பான அப்படின்னு அவர் சொன்னார்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதே 3 முடிச்சு திருமணத்துல எதற்காக போடுறோம்? உரிமைக்காக போடுற முதல் முடிச்சு, உறவுக்காக போடுற 2ஆம் முடிச்சு, நீயும் நானும் என்பதை உணர்த்துவதற்காக 3ஆம் முடிச்சு அப்படின்ட்டு சொன்னா, இது சாமி போட்ட முடிச்சு, அதுதான்டா 3 முடிச்சு, தாலி கட்டவும் மேல கட்டவும் நேரம் வந்துருச்சு, ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை வந்துருச்சு, மாமா ஓ பொண்ணத்தோடு அட ஆமா நீ சொல்லிக்கோடு, இது சாமி போட்ட முடிச்சு, அதுதான்டா 3 முடிச்சு. உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா வரும். அந்த காலத்துல பெரியவங்களுக்குலாம் தெரியும், ஒரு பெண் அப்படி கல்யாணம் முடிஞ்சு அந்த பெரிய பொண்ணு ஆகும்போது அந்த பூவரசம் பூ வச்சிருப்பாங்க தெரியுமா? திருமணத்திற்காக ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறாள். அவள் எப்படி நினைச்சிருப்பா, நமக்கு வரக்கூடிய கணவன் எங்க இருப்பாரோ, இப்படி போன் பேசிட்டு இருப்பாரோ, இல்ல அந்த மாதிரி பேடு வாசிட்டு இருப்பாரோ, இப்படி இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருப்பாரோ. அவர் பார்க்குறாரு, நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படிலாம் அந்த ஒரு பெண் மனசுல என்ன நினைப்பா? பூவரசம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, தூது போறையிலே ரயிலே துடிக்குது ஒரு குயிலே குயிலே, என்னென்னமோ எண்ணங்களே, பட்டணம் போனா பார்த்தாச்சா, பார்த்தொரு சங்கதி கேட்டாச்சா, கிழக்கே போகும் ரயிலே எனக்கு ஒரு சேதி தூது சொல்வாயா அப்படின்னு அந்த பெண் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாளே.